ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹார்ட்டி விலாக்ஸ். கண்ணனூர் மாரியம்மன் கோயில் ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷன் விலாக் 5 பார்க்கலாம் வாங்க. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா. நாங்கள் ஈவினிங் 6 o'clock மேலே தான் கோயிலுக்கு போயிருந்தோமா. போயிருந்தப்போ நல்லா ஓரளவுக்கு கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வந்து க்யூவில் நின்று சாமியை சிறப்பாக கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய கேம்ஸ், ரங்கராட்டினம் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கேம்ஸோட பேரில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு நாங்களும் சுற்றி பார்த்தோம். நிறையா வந்து கேம்ஸு, நிறையா ஃபுட் ஷாப்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் பொருட்கள்லாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. அந்த தெருவோடைய லாஸ்ட் எண்ட் வரையுமே நிறையா பொருட்கள் விற்கிற கடைங்க தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வந்து கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷன் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இயற்கைக்கும் தண்ணீருக்கும் கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து விவசாயம் செழித்து மக்கள் வந்து நல்லா இருப்பாங்கங்கிறதுக்காக, மக்கள் வந்து கடவுளுக்கும் இயற்கைக்கும் தண்ணீருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக எங்கெல்லாம் ஆறு வந்து வசதி இருக்கோ, தண்ணீர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அங்கே போய் அந்த தண்ணீருக்கு வந்து பழம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி நன்றி செலுத்துவாங்க. அதுதான் வந்து ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளை மாதிரியே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம ஹார்ட்டி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி புது புது விலாக்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.